இங்கிலீஷோட அஸ்திபாரமே பார்த்தீங்க அப்படின்னா ஆணி வேறே பார்த்தீங்க அப்படின்னா 12 டென்சஸ் தாங்க. இந்த 12 டென்சஸ் மட்டும் ஒருத்தங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள இங்கிலீஷில் பேச வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி நான் உங்களை இங்கிலீஷில் பேச வைக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் அதனால் உங்களுக்கு 12 டென்சஸையும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்க போகிறேன். நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணால் போதுங்க. ஒன்று, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ நம்ம 12 டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 12 டென்சஸை பார்க்குறதுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏங்க நம்ம டென்சஸ் கற்றுக்கணும்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஆக்ஷன் நேரம் அப்படிங்கிற காலக்கோட்டில் எந்த இடத்துல இருக்குது, இருந்துச்சு, இருக்கும், இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க தான் நமக்கு டென்சஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. எல்லாராலுமே எளிமையாக புரிஞ்சுக்கிட முடியுங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ஓகே, இப்போ இந்த 12 டென்சஸை பார்த்தீங்க அப்படின்னா டென்சஸ்க்குள்ளே 12 இருக்குங்க. இந்த 12 டென்சஸை நம்ம 3ஆக பிரிக்கலாங்க. ப்ரெசண்ட் நிகழ்காலம், பாஸ்ட் இறந்த காலம், ஃப்யூச்சர் எதிர்காலம். இப்போ ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுவோம். நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறோன்னா பாஸ்ட் டென்ஸில் பேசுவோம். இனிமே தான் ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் நடக்க போகுதுன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் பேசுவோம். புரியுதா? ஈஸியாக இருக்குதா? ஓகே, இப்போ இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உள்ளே பார்த்திங்கன்னா 4 டென்ஸ் இருக்குதுங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்க்குலாம் மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும்? 4 டென்ஸ் இருக்குது. 4 டென்ஸ் இருக்குது. என்னென்னு பாருங்களேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இடம் இல்லாதனால நான் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும் எழுதிக்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸ்க்கும் தனித்தனியாக விளக்கமாக நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் யாருக்குங்க சொல்லிக் கொடுப்பேன்? உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 4 டென்ஸ்லையுமே ப்ரெசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை, இந்த வேர்ட் வந்திருக்கு. அப்படின்னா இந்த 4 டென்ஸுமே நிகழ்காலத்துக்கு உரியது. ஈஸியாக இருக்கா? ப்ரெசண்ட்டில் 4 டென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் பாருங்களேன். பாஸ்ட் இறந்த காலம். இந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு உள்ளேயுமே பார்த்திங்கன்னா 4 டென்ஸ் இருக்குங்க. என்னென்னு பார்க்கலாமா? இதே மாதிரி தாங்க. பட் இந்த இடத்துல பாஸ்ட் மட்டும்தான் மாறும். பேசுங்க பார்க்கும். தயவுசெய்து எல்லாருமே வாயத்திருந்தே கூட பேசுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ இருந்தே ஒவ்வொரு டென்ஸை கூட நீங்கள் காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரெசண்ட்டில் 4 டென்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் என் கூட சேர்ந்து வரிசையாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நல்லா கவனிங்க. இந்த 4 டென்ஸ்லையுமே பாஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்திருக்கு. அப்போனா இந்த 4 டென்ஸுமே பாஸ்ட் இறந்த காலத்துக்கு, கடந்த காலத்துக்கு உரியது. நிகழ்காலத்துக்கு 4 டென்ஸ் இருக்குது. கடந்த காலத்துக்கும் 4 டென்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எதிர்காலத்துக்கும் ஃப்யூச்சருக்கும் 4 டென்ஸ் இருக்குது. என்ன மட்டும் மாறும்? ஃப்யூச்சர் மட்டும்தான் மாறும். பார்க்கலாமா? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். செகண்ட் பாருங்கள், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். தேர்ட் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபோர்த் பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த 4 டென்ஸுமே எதிர்காலத்துக்கு உரியது. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? அப்போது 4 4 4 டோட்டலாக 12 டென்சஸ் இந்த இருக்குது பாருங்களேன். புரியுதா? இப்போ உங்களுக்கு 12 டென்சஸோட நேம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது. உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க,
நீங்கள் 12 டென்சஸ்க்கு நீங்கள் இன்ன வரைக்கும் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணலன்னா நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 12 டென்ஸை நீங்கள் காமெண்ட்டில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எந்த டென்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த டென்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டென்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்னால் கட்டமைப்பு, ஒரு சென்டென்ஸை நம்ம இந்த டென்ஸில் பேசும்போது இந்த கட்டமைப்பு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் கரெக்டாக பேச முடியுங்க. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நம்ம டென்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? சப்ஜெக்ட் வேர்ப். நல்லா கவனிங்க. இப்போ கட்டமைப்புக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா சப்ஜெக்டும் வேர்பும் இருக்குது. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம இங்கே கற்றுக்கிறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்னா என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது, வேர்ப்னா என்ன, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி பிரிஞ்சிருக்கு, இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். பார்த்தீங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருங்க. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். V1 சொன்னோம் பார்த்தீங்களா, 3 வேர்பை வச்சு பிரித்தோம் பார்த்தீங்களா, அந்த V1 வேர்பை மட்டும்தான் நம்ம இந்த சப்ஜெக்டோடு வச்சு பேசணும். அவ்வளோதாங்க. புரிஞ்சா? செகண்ட் பாருங்களேன், ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இதில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த 3 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்போட கடைசி எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேச வேண்டும். நீங்கள் டைரெக்டாக சப்ஜெக்டையும் வேர்பையும் மட்டும், அதாவது இந்த 3 சப்ஜெக்டையும் வேர்பை மட்டும் பேசுனீங்கன்னா அப்படின்னா அப்படி ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் கிடையாதுங்க. அந்த வேர்போட என்ன பண்ணணும்? சூப்பர், எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் சேர்த்து தான் ஆட் பண்ணி தான் பேசணும். ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து பேசணும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஏன் வேர்போட எஸ், இஎஸ், ஐஎஸ் இந்த 3 சப்ஜெக்டுக்கு மட்டும் ஏன் நம்ம பேசணும் அப்படிங்கிறத நான் தனி வீடியோ நான் பின்னாடி பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அதேமாதிரி நான் சேர்த்து சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ இந்த 3 சப்ஜெக்டோட நம்ம வேர்பை வச்சு பேசும்போது எஸ், இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் இதுக்கெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸாக எப்படி நம்ம பேசணும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது வேர்பை அப்படியே பேசினா போதும். ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேச வேண்டும். இதுதான் அதோட ஜென்ரல் ரூல், ஜென்ரல் ஸ்ட்ரக்சருங்க, கட்டமைப்பு. புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி 3 வேர்பை வச்சு எல்லா சப்ஜெக்ட் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்களேன். வா, வரதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கம். நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற இந்த 4 சப்ஜெக்டோட கம் அப்படிங்கிற வேர்ப் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருச்சு. ஐ கம் நான் வரேன், வி கம் நாங்கள் வரோம், யூ கம் நீ வர்ற, தே கம் அவர்கள் வருகிறார்கள். புரிஞ்சா? ஒரு செயல் இப்போ ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்குது அப்படின்னா நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். அல்லது பொதுவாக எப்பயுமே ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா அந்த ஹேபிட்டை வச்சு நம்ம பேசும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? நம்ம ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இதில் வரக்கூடிய வேர்ப் கம் அப்படிங்கிற இந்த வேர்ப் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துருச்சு, எந்த மாற்றமும் இல்லை. ஐ கம், யூ கம், தே கம், வி கம். ஆனால் அடுத்து கவனிங்களேன், ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது நம்ம கம் அப்படிங்கிற இந்த வேர்போட கடைசி பாருங்கள் எஸ் ஆட் பண்ணி தான் பேசியிருக்கோம். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இங்கே நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன். ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது வேர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி பேசணும்.
இந்த கம் அப்படிங்கிற வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம் பாருங்கள். he comes, she comes, it comes. he comes-னா அவன் வருகிறான். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா he come அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி ஒரு சென்டென்ஸே கிடையாதுங்க. சொல்லலாம், இப்படி சொல்லலாம், he is coming அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? he comes அப்படின்னா அவன் வர்றான். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே. she comes அப்படின்னா அவள் வருகிறாள். it comes அப்படின்னா அது வருகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? கம் அப்படிங்கிற வேர்போட நம்ம எஸ் ஆட் பண்ணி தான் பேசணும், தேர்ட் பர்சன் சிங்குலர் வச்சு பேசும்போது. இப்போ அடுத்து பாருங்களேன், போ. போகிறதுக்குன்னு சொல்லுங்க இங்கிலீஷில் கோ. இங்கே இருக்கிற இந்த 4 சப்ஜெக்டோட கோ அப்படிங்கிற வேர்ப் அப்படியே வந்துருக்கு பாருங்களேன். ஐ கோ, ஆன்சர் பண்ணுங்கள், எப்படி பேசணும்? நான் போகிறேன். we go, நாங்கள் போகிறோம். you go அப்படின்னா நீ அல்லது நீங்கள் போகிறீர்கள். they go அப்படின்னா அவர்கள் போகிறார்கள். ஆனால் அடுத்து இருக்கிற இந்த 3 சப்ஜெக்டை நல்லா கவனிங்க. he, she, it இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது போ அப்படிங்கிற வேர்ப் எப்படி வருது அப்படின்னா he goes, go அப்படிங்கிற வேர்போட es ஆட் பண்ணி பேசியிருக்கோம். இங்கே பாருங்களேன், he, she, it தேர்ட் பர்சன் சிங்குலர். இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப் es வச்சு பேசணும். நீங்கள் கேட்கலாம், மகா ஏன் இந்த வேர்புக்கு மட்டும் எஸ் வருது, இந்த வேர்புக்கு மட்டும் இஎஸ் வருதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களாங்க? செப்பரேட்டாக உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ பண்ணுவேன். எல்லா வேர்புக்கும் எஸ் தான் வரும், எல்லா வேர்புக்கும் இஎஸ் தான் வரும் அப்படின்னு கிடையாது. அந்த ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்புக்கான ஸ்பெல்லிங்க்கு ஏற்ற மாதிரி எஸ் வருமா, இஎஸ் வருமா, ஐஎஸ் வருமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களாங்க? ஓகே. he goes அவன் போகிறான். she goes அவள் போகிறாள். it goes அது போகிறது. இந்த இடத்துல நம்ம எப்படியும் பேசலாம், he is going, she is going, it is going அப்படின்னு பேசலாம். அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துடும். ஓகேங்களாங்க? புரிஞ்சா? ஓகே, நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி அதை பேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களாங்க? ஓகே, நம்ம கிராமட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா he goes, she goes, it goes. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன், படிக்கிறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் ஸ்டடி. பாருங்களேன், இங்கே நம்ம இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது படி அப்படிங்கிற வேர்ப் அப்படியே வந்துருச்சு. ஐ ஸ்டடி நான் படிக்கிறேன். we ஸ்டடி நாங்கள் படிக்கிறோம். you ஸ்டடி நீ படிக்கிறாய். they ஸ்டடி அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, he, she, it இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதில் வரக்கூடிய வேர்ப், அந்த வேர்போடு சேர்த்து என்ன ஆட் பண்ணி பேசியிருக்கோம்? ஸ்டடீஸ். இந்த இடத்துல நம்ம ஸ்டடி அப்படிங்கிற இந்த வேர்பை நம்ம ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். ஸ்டடீஸ். பேசலாமா? he studies, she studies, it studies. ஐஎஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொரு வேர்புக்கும் எஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம், இஎஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம், ஐஎஸ் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். இது தாங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு ஆக்ஷன் இப்போ நடக்குது, அல்லது ஒரு ஆக்ஷனை நம்ம டெய்லி பண்ணுறோம், அல்லது ஒரு ஆக்ஷனை நம்ம எப்பயுமே செய்வோம், அது நம்முடைய ஹேபிட்டாக இருக்குது, அல்லது ஒரு ஆக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து எப்பயுமே டெய்லி நம்ம சேம் அதையே நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு தான் நம்ம பேச வேண்டும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக நம்ம பேசுவோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வைத்து பேச வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாதுங்க. நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் ஜென்ரல் ட்ரூத் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு உள்ளே வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அதோட பேசிக் கான்செப்ட், அதோட ஸ்ட்ரக்சர், வேர்ப், சப்ஜெக்ட், எஸ், இஎஸ், ஐஎஸ் இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 டென்சஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை வச்சு நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு டென்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் தெளிவாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. நான் நிறைய சென்டென்ஸை போட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் குழம்புறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பேசிக் கான்செப்டை டெப்த்தாக சொல்லிக் கொடுத்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டென்ஸை வச்சு மட்டும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியே
ஒவ்வொரு டென்ஸ்க்கும் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே வருவேன். அந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் காமெண்ட்டில் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான டெஸ்ட் இருக்குது. அது இப்போ இல்லை, இந்த வீடியோ முடியும் போது அந்த டெஸ்ட்டை நீங்களே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி பேச முடியும். கண்டிப்பாக பேச முடியுங்க. இப்போ இங்கே நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கேன். சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மாற்றி இன்னொரு சென்டென்ஸ் இருக்கேன். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம 12 டென்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இப்போ நான் ஒரு கடிதம் எழுதுகிற ஒரு செயலை இப்போ செய்கிறேன். எப்படி பேசுறது நான்? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? நான்னா ஐ அப்படின்னு சொல்லணும். அப்போனா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு தான் பேசணும். ஐ சப்ஜெக்ட், நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். வெர்ப்னா எழுதுகிறேன். ஐ ரைட். நான் எழுதுகிறேன். நான் எழுதுகிறேன். என்ன எழுதுகிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்கு? இதுதான் ஆப்ஜெக்ட். என்ன? ஒரு கடிதம். ஒருனா இது ஏ கிடையாது. ஓகேங்களா? ஏ கிடையாது. ஐ ரைட் ஏ லெட்டர் அப்படின்னு பேச முடியாது. ஓகேங்களா? ஐ ரைட் நான் எழுதுகிறேன். என்ன? ஒரு கடிதம். லெட்டர். தட்ஸ் ஆல். ஐ ரைட் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ராஜா ஒரு கடிதம் எழுதுகிறான். நல்லா கவனிங்க. அந்த ராஜா அப்படிங்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்க்கு உள்ள வருவாங்க? ஹி. ராஜானா அவன், ராணினா அவள், நாய் அப்படின்னா இட், பேர்ட்ஸ், திங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா? அது பறக்கிறது, அது சாப்பிடுகிறது. சொல்லலாம் பார்த்தீங்களா? பேசுங்க பார்க்கும். ராஜா ஒரு கடிதம் எழுதுகிறான். ராஜா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? சப்ஜெக்டை பேசாச்சு. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். வெர்ப்னா எழுதுகிறான். ரைட். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கும். வெர்போட எஸ் அல்லது இஎஸ் அல்லது ஐஎஸ் ஆட் பண்ணி தான் பேசணும். இங்கே எஸ் வருமா, இஎஸ் வருமா, ஐஎஸ் வருமா? சொல்லுங்க பார்க்கும். சும்மா சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. எஸ் தான் வரும், இஎஸ் வராது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இங்கே இ அப்படிங்கிற இந்த லெட்டரோட தான் முடியுது. இதுக்கப்புறமும் ஒரு இ ஆட் பண்ணி எஸ் ஆட் பண்ணிங்கன்னா தப்பு. ஓகேங்களா? என்ன தான் வரும்? ராஜா ரைட்ஸ். ராஜா எழுதுகிறான். என்ன? a letter. That's all. ராஜா ரைட்ஸ் எ லெட்டர். ராஜா ஒரு கடிதம் எழுதுகிறான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நிறைய சென்டென்ஸ் ஆட் பண்ணி நீங்களாக பேசுங்க. நான் சென்னைக்கு போகிறேன். அவன் இங்கே வர்றான். நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடுகிறோம். அவள் எனக்காக சமைக்கிறாள். நாங்கள் அவனை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி பேசக்கூடிய நிறைய சென்டென்ஸை நீங்களாகவே ஒரு நோட்டில் எழுதி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதா? ஈஸியாக இருக்காங்க. இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னால் என்ன? ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி வேர்ப் எப்படி வரும், அந்த வேர்போட எஸ், இஎஸ், ஐஎஸ் எதனால் ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வச்சு ரொம்ப டெப்த்தான வீடியோ வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு டென்ஸ்க்கும் தனித்தனியாக இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பண்ண ரெடியாக இருக்கேன். இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே காமெண்ட்டில் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணுங்க. நான் ஸ்ட்ரிக்டாக உங்களை சொல்கிறேன். ஏன்னா நான் உங்களை எப்படியாவது பேச வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சில இடங்களில் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவங்ககிட்ட நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குதுங்க. அந்த உரிமையும் எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாராலையுமே இங்கிலீஷில் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அன்போடு உங்களை நான் ஸ்ட்ரிக்டாக நான் உங்களுக்கு இதை சொல்கிறேங்க. ஓகேங்களாங்க? செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதை நம்ம எப்போ பயன்படுத்தும்? ஒரு செயல் இப்போ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக சொல்லலாம். ஓகேங்களா? நான் எங்கள் ஃப்ரெண்டோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிருக்கேன். ஒரு 1 மணி நேரம் படிச்சுக்கிருக்கேன். இப்போ கொஞ்ச நேரமாக பார்த்தீங்கன்னா அந்த செயலை நாங்கள் செஞ்சுக்கிருக்கோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் அந்த செயல் முடிஞ்சிரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அங்கே தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு பேச வேண்டும். ஒரு ஆக்ஷன் இப்போ நடக்க அப்படின்னா அதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ஒரு ஆக்ஷன் இப்போ கொஞ்ச நேரம் கண்டினியூவாக நடக்க கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியுது அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குள்ள அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிச்சா? ஓகேங்க. இந்த டென்ஸை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதோட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் எதை பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப், அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். வேர்ப்னா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல். நம்ம ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் இப்போ செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தொடர்ச்சி கண்டினியூவாக நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களாங்க? ஈஸியாக இருக்கா? புரியுதா? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் புரியுதா? ஓகே. இப்போ சப்ஜெக்டில் மொத்தம் 7 இருக்குங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் கண்டிப்பாக மாறும். பாருங்களேன், நம்ம நம்மளா வச்சு, அதாவது என்னை வச்சு நீங்கள் உங்களை வச்சு பேசும்போது அப்படின்னு தான் பேசுவீங்க. அப்படின்னா அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஆம். புரியுதா? ஐம். நெக்ஸ்ட் பாருங்களேன், வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். ஐம் வேர்போட ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், ஹீ ஷீட். இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இந்த 3 சப்ஜெக்டான ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா இஸ். பேசுங்க. ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லா தெரியும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி மெதுவாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன். இது கூட ஒரு சில பேருக்கு தெரியாமல் இப்போ வரைக்கும் இருக்கும். நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஓகேங்க. ஹீஸ், ஷீஸ், இட் இஸ். நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் வேர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், வி, யூ, தே. இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இதோட ஆக்சிலரி வேர்ப் என்ன அப்படின்னா ஆர். வாய் திறந்து பேசுங்க. We are, you are, they are. வாயை திறந்து பேசுங்க. We are, you are, they are. வழக்கம் போல் அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேச வேண்டும். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? சப்ஜெக்ட். ஐ, ஹீ, ஷீ, இட், வி, யூ, தே. இது தாங்க சப்ஜெக்ட். ஓகே, இது வரைக்கும் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஆக்சிலரி வேர்ப். நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஆக்சிலரி வேர்ப்னா என்ன? சொல்லுங்க பார்க்கும். ஒரு சென்டென்ஸில் இருக்கிற செயல் எந்த காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்குறது ஆக்சிலரி வேர்ப். ஒரு சென்டென்ஸில் நெகட்டிவாக நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆக்சிலரி வேர்ப் தேவைப்படுது. ஒரு சென்டென்ஸில் நம்ம பாசிட்டிவாக அண்ட் நெகட்டிவாக கேள்வி கேட்குறோன்னா அதுக்கும் ஆக்சிலரி வேர்ப் தேவைப்படுது. இந்த ஆக்சிலரி வேர்ப் துணை இல்லாமல் நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் நம்மளால் கேட்கவே முடியாது. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. ஆக்சிலரி வேர்ப் என்ன? ஆம், இஸ், ஆர். இந்த ஆம், இந்த ஆக்சிலரி வேர்ப் நம்ம ஐ சப்ஜெக்ட் மட்டும்தான் பயன்படுத்தணும். இஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வேர்ப் ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஆர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்ப் வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும்தான் பயன்படுத்தணும். இதை தாண்டி ஆமை இங்கே போடுறது, ஆர் இங்கே போடுறது தப்புங்க. அப்படி போட்டு பேச முடியாது நம்மளால். நம்ம யாராலையுமே அப்படி உச்சரித்து பேச முடியாது. நமக்கு அந்த இது வராது. ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்தே ஆம் அப்படின்னு தான் பேசி பழகிருக்கோம். ஆம், ஹீஸ், ஷீஸ், இட் இஸ், வி ஆர், தே ஆர், யூ ஆர். ஓகேங்க. நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், இப்போ நம்ம ஆக்சிலரி வேர்பை நம்ம செகண்ட் பேசியிருக்கோம். தேர்ட் பாருங்கள், வேர்போட ஐஎன்ஜி. பாருங்கள், எல்லாத்துலேயுமே வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு தெரிஞ்சிடுச்சா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் ஆக்சிலரி வேர்ப் மாறும், ஆனால் கடைசி வேர்ப் ஐஎன்ஜி சேம் தாங்க. இப்போ நம்ம செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ரொம்ப டீட்டெயிலாக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் வச்சு நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம கற்றுக்கலாங்க. இங்கே நான் 3 சென்ஸ் இருக்கேன். இந்த 3 சென்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எழுதுறது தான் வேர்ப், ஆனால் சப்ஜெக்ட் மட்டும் மாறும். சப்ஜெக்ட் மாறுச்சு அப்படின்னாவே என்ன மாறும்? சூப்பருங்க, ஆக்சிலரி வேர்பும் மாறும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போ
ஒரு 1/4 மணி நேரமாக எழுதிட்டு இருக்கேன், இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களாங்க? ஓகே, எப்படி பேசலாம்? யாரை பற்றி பேசுகிறோம்? நான். என்னை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னா ஐ சப்ஜெக்டாக வரும்போது அதை தொடர்ந்து எந்த ஆக்ஸிலரி வெர்ப் வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? சூப்பர். ஆம் நெக்ஸ்ட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசினா போதும். இங்கே என்ன வேர்ப்? எழுதுறது தான். அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசலாமா? ரைட்டிங். ஐ எம் ரைட்டிங். நான் எழுதி கொண்டிருக்கிறேன். என்ன எழுதி கொண்டிருக்கிறேன்? ஒரு கடிதம். a letter. That's all. I am writing a letter. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 12 டென்சஸை எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் நான் ரொம்ப பேசிக்கான சென்டென்ஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறேன். நான் நிறைய சென்டென்ஸை டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வேர்பை வச்சு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேருக்கு குழம்பிடும். ஸோ அதை நான் விரும்பலை. உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் டென்சஸ்க்கு நான் தனி கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதில் நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ இருக்குது. ஓகேங்க. செகண்ட் பாருங்களேன். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? அவர்கள். யாரை பற்றி அல்லது எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான், அவங்க தான் சப்ஜெக்ட். அவர்கள்னால் தே அப்படின்னு சொல்லுவோம். தே சப்ஜெக்டாக வரும்போது எந்த ஆக்சிலரி வேர்ப் வச்சு பேசும்? நீங்களா பேசி பாருங்கள். தே ஆம் வராது, தே இஸ் வராது, தே ஆர் வரும். தே ஆர் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க? எழுதி கொண்டிருக்கிறார்கள். ரைட்டிங். என்ன எழுதி கொண்டிருக்கிறார்கள்? ஒரு கடிதம். a letter. that's all. they are writing a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ராஜா ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். யாரை பற்றி பேசுகிறோம்? ராஜா அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. ராஜா ஆக்சிலரி வெர்ப் என்ன வரும்? சூப்பருங்க, கரெக்ட். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா இந்த மூணுக்குமே எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தயவு செய்து உங்களுடைய ஆன்சரை இங்கேருந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கே வந்துட்டோம், பட் பரவாயில்ல, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டே ரெண்டுக்கும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்கள். ராஜா இஸ் ரைட்டிங் அ லெட்டர். தட்ஸ் ஆல். ராஜா இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ராஜா ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு செயலை ராஜா செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். அல்லது பொதுவாக எப்பயுமே ராஜா ஒரு கடிதம் எழுதுகிற ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம், 1/2 ஹவருக்கு முன்னாடி ஒரு செயல் நடக்க ஆரம்பித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆக்ஷன் நல்லாவே முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். 2 டென்ஸை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் சென்ஸ் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே வரிசையாக காமெண்ட்டில் பண்ணிகிட்டே வரணுங்க. இப்போ நம்ம மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான டென்ஸுங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் பேசக்கூடிய முக்கால்வாசி சென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்குள்ளே தான் நம்ம பேசுவோம். முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, நம்ம பேசக்கூடிய பாதி பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பேசுவோம். இது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப ஈஸி தாங்க. ஓகே, இப்போது இந்த டென்ஸை நம்ம எதற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களாங்க? அதாவதுங்க ஒரு செயல் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த நடந்து முடிந்த செயலை அப்படியே ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசும். இது ஒரு டைப்புங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்திருக்கும். அந்த செயலை பற்றி நம்ம பேசும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் முழுக்க பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு செயலை ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணுறதை மட்டும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களாங்க? ஓகே, இந்த டென்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்னா சப்ஜெக்ட். செகண்ட் பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி வெர்ப். தேர்ட் பார்த்திங்கன்னா வெர்போட
தேர்ட் ஃபார்மை தான் பேசணும். எங்கெல்லாம் நீங்கள் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது இந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு வந்தாவே பார்த்தீங்கன்னா வேர்போட தேர்ட் ஃபார்மை தான் பேசணும். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் பொருந்தும், பாஸ்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கும் பொருந்தும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை தான் பேசணும். நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இந்த 4 சப்ஜெக்ட்கான ஆக்ஸலரி வேர்ப் என்னன்னா ஹாவ். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ். இதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மை தான் பேசணும். நம்ம 3 காலம் பார்த்தேன் பார்த்தீங்களா, V1, V2, V3 நம்ம 3 காலம் பார்த்தோம் பார்த்தீங்களா. அதில் கடைசியாக இருக்கிற அந்த V3 தான் நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்தி பேசும்போது பேச வேண்டும். எங்கெல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற இந்த டென்ஸை வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது ஹேஸ் அப்படிங்கிற இந்த ஆக்ஸலரி வேர்பை தான் பயன்படுத்தி பேசணும். ஹேவ் வச்சு பேசக்கூடாது. ஓகேங்களா. ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் இப்படி தான் பேசணுமே தவிர ஹீ ஹாவ், ஷீ ஹாவ், இட் ஹாவ் பேசக்கூடாது. ஓகேங்களாங்க. இதை தொடர்ந்து வழக்கமாக வேர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். உங்களுக்கு இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிடுச்சா? உங்களுக்கு இந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு ஒரே ஒரு சென்ஸ் நம்ம சிம்பிளாக ஈஸியாக கற்றுக்கலாங்க. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு பேச வரல, எழுதி இருக்கிறேன். இந்த சென்டென்ஸில் இருக்கிற செயல் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. நேற்று முடிஞ்சிருக்கலாம், முந்தா நேற்று முடிஞ்சிருக்கலாம், போன வாரம், போன மாதம், போன வருஷம் கூட முடிஞ்சிருக்கலாம். ஆனால் முடிந்த ஒரு செயலை நம்ம அப்படியே பேசலை. நான் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படியே பேசி நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கல. என்ன பண்ணியிருக்கோம்? நான் ஒரு கடிதம் எழுதி அப்படின்னு பேசிட்டு அதை அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட் கிட்ட கொண்டு வரோம் பாருங்களேன். எழுதினேன் அப்படின்னா பாஸ்ட் தூரத்தில் இருக்குது. நேற்றோ முந்த நேற்றோ, போன வாரமோ, போன மாதமோ, போன வருஷமோ தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே என்ன பேசியிருக்கோம்? எழுதி தூரத்தில் இருக்குது. எழுதி அப்படியே நம்ம இதான் ப்ரெசண்ட். எழுதி இருக்கிறேன் அப்போனா நம்ம கடந்த காலத்தில் ஒரு செயலை நம்ம செஞ்சுருப்போம். அதை கடந்த காலத்திலே பேசாமல் அந்த செயலை அப்படியே மெதுவாக பார்த்திங்கன்னா எழுதி இருக்கிறேன். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இது தாங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் வந்து என்கிட்ட மகா நீங்கள் சென்னைக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குங்க. நான் போன மாதம் தான் சென்னைக்கு போனேன். நான் எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். உங்கள் கேள்வி எப்படி இருக்குது? சென்னைக்கு போயிருக்கீங்களா? நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்களேன். தூரத்தில் இருக்குது. நான் இதுதான் ப்ரெசன்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம 2 பேரும் பேசிக்கிருக்கோம். இதுதான் ப்ரெசன்ட். நான் எப்படி ஆன்சர் பண்ணுறேன்னா, நான் சென்னைக்கு போய் அங்கே ஸ்டாப் ஆகலை. போனேன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கல. போய் இன்னும் இந்த சென்டென்ஸ் முடியல. போய் ப்ரெசண்ட்க்கு வந்துட்டேன். இருக்கிறேன்னா இப்போ இருக்கிறேன். ஆனால் செயல் எப்போ நடந்துச்சு? அது போன மாதமே நடந்திருக்கும், போன வருஷமே நடந்திருக்கும். ஆனால் இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் போன வருஷம் சென்னைக்கு போயிருக்கிறேன், அந்த வருஷத்தை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி பேசாதீங்க. ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிடணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நான் இன்னும் சொல்லிக் கொடுக்கல, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா. நான் போன வாரம் சென்னைக்கு போனேன், ஆனால் நான் போன வாரம் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசக்கூடாது இங்கிலீஷில் பேசும்போது. அதை எப்படி பேசலாம்னா, நான் சென்னைக்கு போய் இருக்கிறேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? எப்படியாவது உங்களுக்கு ஒவ்வொரு டென்ஸையும் தெளிவாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி பொறுமையாக மெதுவாக தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம டக்குன்னு பேச ஆரம்பிக்கலாம். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். எழுதினேன் அப்படின்னு சொல்ல, எழுதி இருக்கிறேன். ஓகே, பேசலாமா? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யாரை பற்றி பேசுகிறோம்? நான். ஐ சப்ஜெக்டை பேசணும், ஆக்ஸலரி வெர்ப் தான் பேசணும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸலரி வெர்ப் என்ன? ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? சூப்பருங்க. ஹேவ். ஐ ஹேவ் எழுதி இருக்கிறேன். என்ன? ஒரு கடிதம்.
ஐ ஹாவ். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? verb. verbன்னா எழுதுறது தான். எழுதுறதுக்கு என்ன சொல்லுங்க இஷ்ல? சொல்லுங்கள் பார்க்கும். ரைட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரைட், ரோட், ரிட்டன். அந்த ரிட்டன் அப்படிங்கிற verb தான் இங்கே நம்ம பேசணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் ரிட்டன். நான் எழுதி இருக்கிறேன். என்ன எழுதி இருக்கிறேன்? ஒரு கடிதம். a letter. that's all. I have written a letter. நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். நான் உன்னை பார்த்திருக்கிறேன். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவங்க எப்போயோ வந்திருக்கலாம், போன மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்? அவங்க இங்கே வந்திருக்காங்க. போன மாதமே வந்தாங்க, ஆனால் அதை நம்ம ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணி அவங்க இங்கே வந்திருக்காங்க. நாங்கள் சென்னைக்கு போயிருக்கோம். நான் அவனை பார்த்துருக்கேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பேசும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக தான் பேசணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ராஜா ஒரு கடிதம் எழுதியிருக்கிறான். ராஜா ஹேவ் வருமா ஹேஸ் வருமானா ராஜா அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அப்போன்னா ராஜா ஹேஸ் அப்படின்னு தான் பேசணும். ஓகேங்களா? ராஜா ஹேஸ் ரிட்டன். என்ன எழுதியிருக்கிறான்? a letter. that's all. அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இதுக்கு நீங்கள் தாங்க உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் பண்ணணுங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாருங்களேன், இந்த டென்ஸை நம்ம எந்த டைமில் எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு செயல் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக கண்டினியூவாக ப்ரெசண்ட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அப்போ நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசுவோம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் இப்போ நடக்குது, கொஞ்ச நேரத்தில் முடியுது அப்படின்னா, ஷார்ட் பீரியடில் அந்த செயல் முடியுது அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். ஒரு செயல் ஆரம்பித்து இன்னமும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அங்கே நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு புக்கு எழுத ஆரம்பிச்சேங்க. எப்போன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா முடிக்கலை, நான் எழுதிட்டே தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அப்போனா நல்லா கவனிங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நான் ஒரு புக் எழுதுகிறேன். டெய்லி 1/2 மணி நேரம். 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். முந்தானத்து 1/2 மணி நேரம் எழுதினேன். நேற்று 1/2 மணி நேரம் எழுதினேன். இன்றைக்கும் 1/2 மணி நேரம் எழுதுவேன். ஓகேங்களா? ஒரு செயலை நான் கண்டினியூவாக நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பேசணும். ஒரு ஆக்ஷன் இப்போ தான் நடக்குது, கொஞ்ச நேரத்தில் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. ரீசன் பாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன், அந்த கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன், அந்த கொண்டே அப்படின்னு வந்து பார்த்தீங்களா கண்டினியூ, தொடர்ச்சியா. அப்போ தான் நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பேச வேண்டும். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் ஆக்ஸிலரி வெர்ப், வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஏன் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும் பாருங்கள். கண்டினியூஸ், தொடர்ச்சியாக வந்திருக்கா? ஓகே, ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஹாவ் பீன். ஐ ஹாவ் பீன், வி ஹாவ் பீன், யூ ஹாவ் பீன், தே ஹாவ் பீன். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசினா போதும், என்ன போதும். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இந்த 3 சப்ஜெக்ட்கான ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஹாஸ் பீன். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஹாவ் பீன், ஹாஸ் பீன் தனித்தனியாக பிரித்து நீங்கள் பேசுகிறீங்க. ஹாவ் பீன், ஹாஸ் பீன். ஓகேங்களா? பேசும்போது இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்ஸிலரி வெர்ப் தான். ஓகேங்களாங்க? ஹாவ் பீன், ஹாஸ் பீன். ஓகே, பேசுங்க பார்க்கும். ஹி ஹாஸ் பீன், ஷி ஹாஸ் பீன், இட் ஹாஸ் பீன். அதுக்கப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசினால் போதும். என்எஃப், தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? சப்ஜெக்டை பேசணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது அதோட ஆக்ஸிலரி வெர்ப் ஹாவ் பீன்.
அதே மாதிரி he sheet இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது அதோட ஆக்சிலரி verb என்ன அப்படின்னா has been. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துட்டு நம்ம இந்த ப்ரெசன்ட் டென்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிடலாங்க. இங்கே நான் ஐ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சு 3 விதமான சென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த 3மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு பேசல. எழுதி கொண்டு இருக்கிறேன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எழுதி கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டே அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். யாரை பற்றி பேசுகிறோம்? நான் என்னை பற்றி தான் பேசியிருக்கேன். ஐ இதோட ஆக்சிலரி verb என்ன? சப்ஜெக்டை பேசணும்னா ஆக்சிலரி verb. ஆக்சிலரி verb என்ன? சூப்பர். have been. I have been. நெக்ஸ்ட் என்ன? வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ரைட், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் பீன் ரைட்டிங். நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். என்ன எழுதி கொண்டே இருக்கிறேன்? a letter, ஒரு கடிதம். தட்ஸ் ஆல். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். புரியுதா? ஈஸியாக இருக்கா? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறேன்னா ஐ ஆம் ரைட்டிங் a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன்னா ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் a letter. இப்போ ரெண்டாவது சென்ஸ் பாருங்களேன். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுத ஆரம்பித்தேன். ஸ்டில் நான் அந்த லெட்டர் எழுதிட்டாங்க இருக்கேன், இன்னும் முடிக்கலை. இதை நான் எப்படி பேசுவேன்? நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இடத்துல பேசும்போது எக்ஸ்ட்ரா நம்ம 2 நாட்களாக அந்த காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2 நாட்களாக. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம அந்த டைம் டியூரேஷனை எக்ஸாக்டாக சொல்லியிருக்கோம். 2 நாள்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி பேசலாம்? அதை எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் a letter. இது வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். எத்தனை நாட்களாக? 2 நாட்களாக. 2 days. இஸ் இட் கரெக்ட் சென்டென்ஸ்? இது கரெக்டான சென்ஸா? இல்லைங்க. என்ன பண்ணணும்? சூப்பர். இங்கே நம்ம ஃபார் இதை ஆட் பண்ணி தான் பேசணும். ஏன் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைம் டியூரேஷன் நமக்கு தெரியுது அப்படின்னா அதற்கு முன்னாடி நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு தான் பேசணும். 2 days, 3 days, 5 days, 2 weeks, 5 months, 2 years. இந்த மாதிரி டைம் டியூரேஷனை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோன்னா அதற்கு முன்னாடி ஃபார் வச்சு பேசணும். மறந்துடாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. ஓகேங்களா? புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்ஸ் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. நான் நேற்றிலிருந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு வந்திருக்கேன். என்னன்னா நேற்றிலிருந்து. இப்போ இந்த நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு டைம் டியூரேஷனா கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். நேற்றுலேருந்து, முந்தா நேற்றுலேருந்து, போன வாரத்துலேருந்து, போன மாதத்துலேருந்து, போன வருஷத்துல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷனை பேசாமல் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிப்போசிஷன் வச்சு பேசணும். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சென்டென்ஸ் பேசிடலாம். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங், சாரி இங்கே ஒரு டீ தான் வரும், a letter. I have been writing a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். எப்போ இருந்து? நேற்றிலிருந்து. அப்போ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுனதுனால இங்கே சின்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பேசிட்டு தான் நேற்று அப்படிங்கிறத பேசணும். சின்ஸ் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். நேற்றிலிருந்து சின்ஸ் எஸ்டர்டே, மே மாதத்துலேருந்து சின்ஸ் மே. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ஸ் வச்சு பேசுங்க. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் சின்ஸ் எஸ்டர்டே. நான் நேற்றுலேருந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஹீ அவன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு எழுதியிருக்கேன். இந்த 3 தமிழ் சென்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணிடுங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த 4 டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட்டுங்க. இந்த 4 சென்டென்ஸ்க்கான ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களேன். நான் படிக்கிறேன் எப்படி பேசலாம்? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். எல்லோரும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், எல்லோரும் பண்ணுங்கள். ஐ ஸ்டடி. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் படிக்கிறேன். செகண்ட் பாருங்களேன், நான் படித்து கொண்டிருக்கிறேன், நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இது எந்த டென்ஸில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். படித்து கொண்டிருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா, எப்படி பேசலாம்? ஐ. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. இது உங்களுக்கான டெஸ்ட். நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க, நீங்கள் தாங்க ஆன்சர் பண்ணணும். ஐ ஆம் ஸ்டடியிங். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். தேர்ட் பாருங்கள், நான் படித்திருக்கிறேன். இது எந்த டென்ஸில் இருக்குது? குட், சூப்பருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. படித்து இருக்கிறேன், போயிருக்கிறேன், வந்து இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் அதை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஐ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சூப்பர், ஹாவ். ஐ ஹாவ் வெர்ப் என்ன? படிக்கிறது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடீட். ஐ ஹாவ் ஸ்டடீட், நான் படிச்சிருக்கிறேன். நான் இந்த புக்கு படிச்சிருக்கேன். ஐ ஹாவ் ஸ்டடீட் திஸ் புக். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் படித்திருக்கிறேன். ஐ ஹாவ் ஸ்டடீட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஃபோர்த், நான் படித்து கொண்டே இருக்கிறேன். அந்த கொண்டே இருக்கிறேன் சொல்லலாம் பார்த்தீங்களா. நான் ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக படிச்சுட்டே இருக்கிறேன், இன்னும் முடிக்கலை. படித்து கொண்டே இருக்கிறேன். நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் டைம் டூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசலாம். உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நிறைய பேருக்கு இதுவும் ஸ்டில் எப்பயுமே குழப்பம். நல்லா கவனிங்க. படித்து கொண்டிருக்கிறேன், கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதா? எப்படி பேசலாம்? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங். இங்கே நம்ம படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஆம் ஆக்சிலரி வெர்ப். இங்கே படித்து கொண்டே இருக்கிறேன்னா ஹாவ் பீன் ஆக்சிலரி வெர்ப். ரெண்டுமே சேம் தான். வேர்பும் பாருங்களேன், ஸ்டடிங் பாருங்களேன், ஒன்று தான், பட் சேம் தான். ஆனால் ஆக்சிலரி வேர்ப் தான் மாறுது. இதுவும் ஆக்சிலரி வேர்ப் தான், இதுவும் ஆக்சிலரி வேர்ப் தான். ஆனால் ஆக்சிலரி வேர்புக்குள்ளே இருக்கிற ஆம் ஹாவ் பீன் பார்த்திங்கன்னா மாறும். புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போது உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே எத்தனை இருக்குது, அந்த ப்ரெசன்ட் டென்ஸ்குள்ளே நம்ம எப்படிலாம் ஒரு சென்டென்ஸை பேசணும், எந்த காலத்தில், அந்த டைம் அப்படிங்கிற அந்த நேரம் அப்படிங்கிற கோட்டில் 4 சென்டென்ஸு எங்கே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இதுதாங்க நேரம் அப்படிங்கிற கோடு. இதுதான் ப்ரெசண்ட்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் ப்ரெசண்ட். நான் படிக்கிறேன் அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசண்ட். நான் படித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போயும் அந்த ஆக்ஷன் நடக்குது, கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நான் போன மாதம் படிச்சிருப்பேன், பட் இருந்தாலும் அதை ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி இந்த இருக்குது படித்து இருக்கிறேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் நான் செய்ய ஆரம்பித்தேன், ஸ்டில் இப்போயுமே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக செய்து கொண்டே தான் இருக்கிறேன் அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதா? ஈஸியாக இருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ரெசன்ட் டென்ஸை தெளிவாக புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது இன்னுமே நான் உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குங்க. நான் நிச்சயமாக உங்களை இங்கிலீஷில் பேச வைப்பேன். சரளமாக பேச வைப்பேன்னா எனக்கு தெரிலங்க, பட் என்னால் பேச ஆரம்பிக்க வைக்க முடியுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கேங்க. சொல்லிக் கொடுக்குற எனக்கே இருக்குது அப்படின்னா பேசுகிறவங்களுக்கு இருக்காதாங்க? கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாருக்குள்ளேயுமே அந்த நம்பிக்கை இருக்கும்.
ஒரு சில கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா அந்த நம்பிக்கை தன்னை அறியாமலே அது வெளியில் வந்துடுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்டை கற்றுக்கிட்டாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய மலையை தூக்கி தலையில் வச்சு சவந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சந்தோஷம் அவங்க எல்லாருக்குள்ளேயே வரணுங்க, நிச்சயமாக வரும். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக அது வரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குங்க. என்னுடைய ஆசை எல்லாமே ஒன்றுமே படிக்க தெரியாதவங்க இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்கள கூட பேச வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு அதிகமாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் கம்மிங் டேஸில் பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாக உங்களுக்காக இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்காக ஓடுவேன். அந்த ஓடுறதுக்கான பலன் பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் கொடுக்கலாங்க. ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம், வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணலாம், உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டிவேட் பண்ணும், உங்களுக்காக ஓட வைக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இங்கே நான் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் 4 சென்டென்ஸில் இருக்கேன், எல்லாமே சேம் தாங்க. உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகேங்களாங்க? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற 4 டென்ஸை பார்த்து முடிச்சோங்க. எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் டென்ஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 4 டென்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த டென்ஸை நம்ம எந்த காலக்கோட்டில் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு செயல் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, நடந்து முடிந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம இந்த டென்ஸில் தான் பேசுவோம். ஓகேங்களா? ஈஸியாக புரியுதா? நான் போனேன், அவன் வந்தான், நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் இந்த வேலையை செஞ்சோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு செயலை நம்ம செய்து முடிச்சிருப்போம், அதை நம்ம பேசும்போது இங்கிலீஷில் நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்தி தான் பேசணும். ஓகேங்க. இப்போ இந்த டென்ஸில் நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சப்ஜெக்டை பேச போகிறோம், அதுக்கப்புறம் வேர்பை பேச போகிறோம். இந்த வேர்ப் we2 அதாவது பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இங்கே நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் இருக்கேன், ஏன்னா நம்ம 12 டென்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரே சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் மாறும், 12 விதமாக மாறும். ஓகேங்களா? நான் ஒரு கடிதம் எழுதினேன். பாருங்கள், எழுதினேன், எழுதினேன், போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், பார்த்தேன், படித்தேன், வாங்கினேன். இந்த மாதிரிலாம் பேசும்போது கண்டிப்பாக நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும். சப்ஜெக்ட் யார்? இங்கே நான், நான்னா ஐ. நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்ப். வேர்ப் என்ன? எழுதினேன். எழுதுறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷில் ரைட். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ரோட். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரிட்டன். இப்போ இந்த வேர்ப் டு இதை தான் நாம் இந்த ரோட் அப்படிங்கிற இந்த வேர்பை தான் நம்ம இங்கே பேசணும். ஓகேங்களா? ஐ ரோட், நான் எழுதினேன் என்ன? ஒரு கடிதம், a letter. That's all. I wrote a letter. நான் ஒரு கடிதம் எழுதினேன். நான் ஒரு கடிதம் நேற்று எழுதினேன் அப்படின்னா இங்கே லெட்டருக்கு அப்புறம் yesterday அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? that's all. அவ்வளோதான். நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம we2 வேர்பை தான் பயன்படுத்தணும். இப்போ அவன் ஒரு கடிதம் எழுதினான்னா he wrote a letter. நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம், we wrote a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள், they wrote a letter. அவள் ஒரு கடிதம் எழுதினால் she wrote a letter. புரியுதா? ஈஸியாக இருக்கா? நீ ஒரு கடிதம் எழுதினாய், யூ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு. இந்த மாதிரி நீங்களாகவே நிறைய சென்டென்ஸாக குட்டி குட்டி சென்டென்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிங்க. எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்டென்ஸை பேசாமல் சின்ன சின்ன சென்டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சென்டென்ஸை பேசிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா இன்னொரு வேர்ட் ஆட் பண்ணலாம். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்மளால் ஒரு பெரிய சென்டென்ஸாக பேச முடியும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அதில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு தான் பேசணும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் என்ன? வேர்ப் என்ன வரும்? அந்த வேர்ப் we2ல தான் இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம்.
அதுவும் பாருங்களேன், ஒரே ஒரு சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம கற்றுக்குறோம். ஓகேங்களாங்க? இந்த ஒரு சென்டென்ஸ் வச்சு தான் மிச்சம் இருக்கிற எல்லா டென்ஸ்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இங்கே நான் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும். அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய 2வது டென்ஸ். ஓகேங்க, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம காலக்கோட்டில் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு செயல் பார்த்திங்கன்னா பாஸ்ட் கடந்த காலத்தில் கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்தி பேசுவோம். புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்டை வச்சு பேசும்போது இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் என்ன அப்படின்னா வாஸ். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். புரிஞ்சா? அதுக்கப்புறம் வெர்போட ஆட் பண்ணி பேசினா போதும். அதே மாதிரி இந்த பேசும்போது இதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் வர். we were, you were, they were. அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணி பேசினா போதும். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். நேற்று ஒரு அரை மணி நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். நல்லா கவனிங்க, அந்த செயல் முடிஞ்சிருச்சு, பாஸ்ட்லேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த செயல் கொஞ்ச நேரம் நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வந்திருக்கோம். நான் நேற்று அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் பாஸ்டில் நடந்த ஒரு செயல் கொஞ்ச நேரம் கண்டினியூவாக அந்த செயல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த தொடர்ச்சி அப்படிங்கிறத பேச வரும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் பேசணும். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? பேசலாமா? ஓகே, நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? நான், என்னை பற்றி தான் பேசுகிறேன். ஐ. அப்போனா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்ஸை பேசணும். ஓகேங்களாங்க? நான் நிறுத்தி நிதானமாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. கவனிச்சது மட்டும் இல்லாமல் என் கூட சேர்ந்து தயவு செய்து பேசிகிட்டே வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே பின்னாடி காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்திங்கன்னா வாஸ். ஐ வாஸ், அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இங்கே என்ன? எழுதி கொண்டிருக்கிறேன், சாரி எழுதி கொண்டிருந்தேன். ரைட்டிங், என்ன எழுதி கொண்டிருந்தேன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு கடிதம், a letter. That's all. I was writing a letter. புரிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்களேன். அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள். ஆன்சர் பண்ண பக்கம் அவர்கள், அவர்கள்னா தே. அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் பேசணும். ஆன்சர் பண்ணுங்க பக்கம். தே, they were, வேர் கிடையாது. வேர்னா எங்கே, இது were. they were writing a letter. That's all. They were writing a letter. அவர்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தோம்னா we were writing a letter. நீங்கள் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா you were writing a letter. சப்ஜெக்ட் மட்டும் மாறும், மற்றதெல்லாம் சேமாக இருக்கும். தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தெரிஞ்சிருச்சா? எதற்காக பயன்படுத்துகிறோம்? நீங்களாம் வாய் திறந்து பேசுங்க. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எதற்காக பயன்படுத்துகிறோம்? தமிழ்லேயே நீங்கள் பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க, சிம்பிளாக பேசுங்க. சூப்பருங்க, குட். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? ஐ, ஹீ, ஷீட் இந்த 4 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் வாஸ். சூப்பர். வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதோட ஆக்ஸிலரி வெர்ப் என்ன? சூப்பர், வெல். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சா? இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணுங்க. அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் பார்க்கக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்க,
இப்போ இந்த டென்ஸை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் 2 செயல் நடந்திருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன செயல் நடந்துச்சோ அதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தி பேசுவோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக ஒரு சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன போதும். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டென்ஸை நான் தனி வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களாங்க? ஓகே, அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் பேசணும். எல்லா சப்ஜெக்டும் அதுக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஹேட், இதை நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் பேசணும். ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருதோ அதில் வரக்கூடிய வெர்ப் கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க, பேசலாமா? நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன், நான் ஒரு செயலை செய்து இருந்தேன் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பேசணும். நான் ஒரு செயலை செய்தேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு செயலை செய்திருக்கிறேன் அப்படி வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நான் ஒரு செயலை செய்து இருந்தேன் பாருங்கள், பாஸ்டில் தான் பேசியிருக்கோம், ப்ரெசண்ட்டு கொண்டு வரல. அப்படின்னா இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். புரியுதா? உங்களுக்கு ஏதாவது இடத்துல புரியாமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த இடத்த நான் நல்ல டெப்த்தாக உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்க, இதை எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் ஐ ஹேட், நெக்ஸ்ட் வெர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதி இருந்தேன், ரிட்டன். ஐ ஹேட் ரிட்டன், நான் எழுதியிருந்தேன் என்ன? a letter. That's all. I had written a letter. புரியுதா? இப்போ அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள்னா தே, நாங்கள்னா we, அவன்னா he, ராணினா ராணி. தட்ஸ் ஆல். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டென்ஸ் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். பரவாயில்லங்க, ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். இந்த டென்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு கிடையாதுங்க. நமக்கு மினிமமாக சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிற 3 டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இந்த 7 டென்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு நல்லாவே பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்களாங்க? இதெல்லாம் அடுத்த ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக மஸ்ட்டாக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இப்போதைக்கு ஒரு பிகினர்ஸ்க்கு இல்லைங்க. ஆனால் கற்றுக்கலாம் கண்டிப்பாக, பின்னாடி நம்ம ஈஸியாக கற்றுக்கிடுவோம். சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேங்க. நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணுங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸ் இருக்கிற 4வது டென்ஸ் என்ன அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இது ஒரு காலக்கோட்டில் எங்கே வரும் அப்படின்னா பாஸ்டில் ஒரு செயல் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக கண்டினியூவாக நடந்து கொண்டே இருந்திருக்கும். அதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த இருக்குங்க. சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் ஹேட் பீன். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை தொடர்ந்து ஹேட் பீன் தான் வரும். அதுக்கப்புறம் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணுங்க. புரியுதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். நல்லா கவனிங்க. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன் அப்படின்னா அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் பாஸ்ட் நடந்திருக்கும். ஆனால் இங்கே கவனிங்க, எழுதி கொண்டே இருந்தேன். கொண்டு அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கொண்டே அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். புரியுதா? ஜஸ்ட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இன்டெப்த்தாக ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்ஸையும் நான் தனியாக பிரித்து நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம பேசிக் மட்டும் கற்றுக்கலாம். ஓகேங்களாங்க? இது தெரிஞ்சாவே போதுங்க. இதுவே எனஃப், இதுவே போதும். ஓகே, பேசலாமா? சப்ஜெக்ட் யார்? நான். ஐ ஹேட் பீன், இது நம்ம ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஐ ஹேட் பீன், நெக்ஸ்ட் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். எழுதி கொண்டே இருந்தேன், ரைட்டிங். ஐ ஹேட் பீன் ரைட்டிங், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன், அ லெட்டர். தட்ஸா? ஈஸியாக இருக்கா? இப்போ 2வது சென்ஸ் பாருங்களேன். நான் 2 நாட்களாக ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். அந்த டைம் டியூரேஷனை மென்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம், 2 நாளாக அப்படின்னு சொல்லிட்டு. எழுதி கொண்டே இருந்தேன் அப்போனா இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது,
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் வந்துடும். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம டியூரேஷனை மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ஒரு ஆக்ஷன் இவ்வளோ டைமில் நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னு பேச வந்திருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். ஒரு ஆக்ஷன் ரொம்ப நேரம் பாஸ்ட்டில் நடந்து கொண்டே இருந்தது அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஐ had been writing என்ன a letter எத்தனை நாட்களாக? 2 days. That's all. Is it correct sentence? சொல்லுங்க பார்க்கும். என்ன பண்ணணும்? சூப்பருங்க. ஃபார் ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? டைம் டியூரேஷனை பேசணும் அப்படின்னா ஃபார் ஆட் பண்ணி பேசணும். நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசணும் அப்படின்னா சின்ஸ் ஆட் பண்ணி பேசணும். உங்களுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற இந்த 4 டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிடுச்சா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் உங்களுக்கான தமிழ் சென்சர் இருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லணும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற 4 டென்ஸை வச்சுட்டேன். ஒரே சப்ஜெக்ட் ஒரே வெர்ப், அவ்வளோதாங்க. பேசலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களால் ஈஸியாக இன்னுமே நல்லா புரிஞ்சுக்கிட முடியுங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாராலையுமே இந்த 4 சென்ஸ்க்கு இங்கிலீஷில் பேச முடியும். உங்களால் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா தயவு செய்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸை ஈஸியாக பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் முடிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் டென் பாருங்கள். நான் படித்தேன். இது எந்த டென்ஸில் இருக்குது? சூப்பருங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பேசலாமா? ஐ. நீங்கள் தான் ஆன்சர் பண்ணும். உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதாங்க. ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஐ ஸ்டடியா? இல்லை. சூப்பர். ஸ்டடீட். ஸ்டடியோட பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டடீட். இது V2 verb. ஓகேங்களா? இது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நான் படித்து கொண்டிருந்தேன். நேற்று ஒரு அரை மணி நேரமாக படிச்சுட்டு இருந்தேன். அதை தான் சொல்லியிருக்கேன். நான் படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் ஃபோன் எடுக்க முடியல. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் கொஞ்சம் நேரம் நடந்திருக்குங்க. அதை பற்றி பேசும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பேசணும். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? நான் படித்து கொண்டிருந்தேன். எப்படி பேசுனது? ஐ ஆம் ஸ்டடிங்கா? கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, சூப்பருங்க. ஐ வாஸ் ஸ்டடியிங். நான் படித்து கொண்டிருந்தேன். தேர்ட் பாருங்கள். நான் படித்திருந்தேன். ஒரு செயலை நான் செய்திருந்தேன். நல்லா கவனிங்க. ஒரு செயலை நான் செய்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள். செய்தேன், படித்தேன், போனேன், சாப்பிட்டேன், விளையாடினேன், தூங்கினேன், சமைத்தேன், பார்த்தேன் அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்மை பேசணும். இங்கே கவனிங்க. ஒரு செயலை செய்திருந்தேன், போயிருந்தேன், வந்திருந்தேன், சாப்பிட்டிருந்தேன், பார்த்திருந்தேன், படித்திருந்தேன், பேசியிருந்தேன். ஒரு செயலை செய்திருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் பேசணும். ஓகேங்களாங்க? ஐ. ஓகே, ஆக்ஸலரி வெர்ப் என்ன சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க. குட். ஹேட். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வேர்போட தேர்ட் ஃபார்மை பேசணும். ஸ்டடி V1, ஸ்டடிட் V2, அகைன் ஸ்டடிட் V3. நம்ம இங்கே இருக்கிற V3 verb தான் இங்கே பேசணும். இங்கே இருக்கிற V2 verb தான் இங்கே பேச வேண்டும். I had studied. That's all. நெக்ஸ்ட்னு பாருங்கள். நான் படித்து கொண்டே இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சொல்லிக் கொடுங்க. இங்கே பாருங்கள். இது ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் கொஞ்ச நேரம் நடந்திருக்கும். இது ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்தில் ரொம்ப நேரம், ரொம்ப நாள் நடந்திருக்கும். இங்கே நம்ம டைம் டியூரேஷனை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி பேசலை. ஈஸியாக புரியுறதுக்காக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். இங்கே கொண்டிருந்தேன், இங்கே கொண்டே இருந்தேன். படித்து கொண்டிருந்தேன், படித்து கொண்டே இருந்தேன். சாப்பிட்டு கொண்டிருந்தேன், சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். போய்கொண்டிருந்தேன், போய்கொண்டே இருந்தேன். விளையாடி கொண்டிருந்தேன், விளையாடி கொண்டே இருந்தேன். பார்த்து கொண்டிருந்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன். படித்து கொண்டே இருந்தேன்.
புரிஞ்சிருச்சா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஐ had been, பேசுங்க. ஐ had been, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சூப்பருங்க. வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். வேர்ப் என்ன? ஸ்டடியிங். ஐ had been studying. ஐ had been studying. நான் படித்து கொண்டே இருந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற 4 டென்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? என்னென்ன டென்ஸ் வருது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 4 டென்ஸ் புரிஞ்சிருச்சா? இப்போ வரைக்கும் நம்ம எத்தனை டென்ஸ் பார்த்துருக்கோம்? 8 டென்ஸ் பார்த்துருக்கோங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டென்ஸை நம்ம சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு. பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய 4 டென்ஸையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக கற்றுக்கிட்டாச்சு. இப்போ உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற இதே 4 டென்ஸ் வச்சு இங்கே நான் 4 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். ஸோ தயவு செய்து உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகே, இந்த டென்ஸை நம்ம நேரம் அப்படிங்கிற காலக்கோட்டில் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம ஒரு செயலை செய்வோம் அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம இந்த டென்ஸில் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் அடுத்த வாரம் ஊருக்கு போவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஆனால் போகிற ஒரு செயலை நம்ம செஞ்சோமானா இப்போ செய்கிறோமா செய்யலை, செய்தோமானா செய்யலை. ஆனால் ஃப்யூச்சரில் தான் செய்வோம், அந்த ஆக்ஷன் இனிமேல் தான் நடக்கும் அப்படின்னு பேச வரும்போது நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம பேசணும். இங்கே பாருங்கள், அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி வில் அப்படிங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் வரும். அதுக்கப்புறம் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். இன்னும் எழுதலை, இனிமேல் தான் எழுதுவேன் அப்படின்னு பேசியிருக்கேன். எப்படி பேசலாம்? ஐ சப்ஜெக்டை பேசினோன்னே வில், ஐ வில். நெக்ஸ்ட் வேர்ப். இங்கே என்ன வேர்ப்? எழுதுவேன். எழுதுக்கணும் சார் இங்கிலீஷில் ரைட். ஐ வில் ரைட். என்ன எழுதுவேன்னு சொல்லியிருக்கேன்? a letter. That's all. I will write a letter. I will write a letter. ஓகே, புரியுதா? இப்போ அவன் ஒரு கடிதம் எழுதுவான். he will write a letter. ராஜா ஒரு கடிதம் எழுதுவான். ராஜா will write a letter. நாங்கள் ஒரு கடிதம் எழுதுவோம். we. நீ ஒரு கடிதம் எழுதுவா. you. that's all. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தாங்க, டிட்டோவாக அப்படியே வந்துடும். சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும், ஆக்ஸிலரி வெர்ப்லாம் சேம் தான், மாறவே மாறாது. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் என்ன புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணுங்க. அடுத்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் பார்க்கக்கூடிய 2வது டென்ஸ் என்ன அப்படின்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த டென்ஸ் நம்ம எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. கண்டினியூஸ், தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் ஒரு செயல் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு பேச வரும்போது நம்ம இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு தான் நம்ம பேசணும். புரியுதாங்க? ஓகே, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து வில் பி, அதை தொடர்ந்து வெர்போட ஐஎன்ஜி. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான் வரும். ஐ வில் பி, யூ வில் பி, தே வில் பி, ஹீ வில் பி, ஷீ வில் பி, வி வில் பி. புரியுதா? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான் அதோட ஆக்ஸிலரி வெர்ப். ஃப்யூச்சர் டென்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, எளிமையாக நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, எப்படி பேசலாம்? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். ஃப்யூச்சரில் தான் எழுதுகிற ஒரு செயலை கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பேசுங்க பார்க்கும். ஐ சூப்பர் வில் பி சூப்பர் ரைட்டிங் என்ன a letter. That's all. I'll be writing a letter. I will be writing a letter. That's all, அவ்வளோதாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு நல்லா கவனிங்க, ஒரே சப்ஜெக்ட் வச்சு தான், ஒரே வேர்பை வச்சு தான் நான் 12 டென்சஸ்க்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிகினர்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கற்றுக்கிட்டால் தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக ஒவ்வொரு டென்ஸை நான் தனித்தனியாக ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லேருந்து தமிழில் ஒரு சென்ஸ் அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க்.
நல்லா கவனிங்க, ஹோம்ஒர்க் கூட நான் ஒரே சப்ஜெக்டை வச்சும் ஒரே வேர்பை வச்சு தான் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுங்க. ஸோ மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம பார்க்கலாங்க. ஓகே, இந்த டென்ஸை நம்ம நேரம் அப்படிங்கிற காலக்கோட்டில் எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்து முடிச்சிருப்பேன் அப்படின்னு பேச வரும்போது நம்ம இந்த டென்ஸில் பேசணும். ஓகேங்களாங்க? ஓகே, அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து வில் ஹாவ் அப்படிங்கிற இந்த ஆக்ஸிலரி வேர்பு பேசணும். அதுக்கப்புறம் வேர்போட தேர்ட் ஃபார்மாக பேசணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன். நல்லா கவனிங்க, ஒரு செயலை செய்திருப்பேன். நம்ம பேச்சுலக்கில் எப்படி பேசுவோம்? நான் ஊருக்கு வந்திருப்பேன், நான் உன்கிட்ட பேசியிருப்பேன். நல்லா கவனிங்க, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்க்குரிய சென்டென்ஸ் கிடையாது. நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நான் உன்கிட்ட பேசியிருப்பேன், எனக்கு டைம் இல்லை, இது கிடையாதுங்க. ஃப்யூச்சரில் நான் ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னு பேச வரும்போது தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பேசணும். நான் ஒரு செயலை செய்திருப்பேன் அப்படின்னா அதுக்கு பாஸ்ட் மாடல் வேர்ப் இருக்குது. ஷுட் ஹாவ், குட் ஹாவ், உட் ஹாவ், மஸ்ட் ஹாவ், இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? இது வேறு டாபிக், இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் அப்படி தான் குழப்பிக்கிறீங்க. நம்ம தமிழில் பேசும்போது எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் அது 2 காலத்தை குறிக்கும். பாருங்களேன், நான் வந்திருப்பேன், இந்த சென்டென்ஸை நம்ம எப்படிங்க எடுத்துக்கிறது? நான் ஃப்யூச்சரில் வந்திருப்பேன்னா அல்லது பாஸ்ட் கடந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சால் நான் வந்திருப்பேன், தெரியாமல் போச்சு, ரெண்டுமே வந்திருப்பேன் தான். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃப்யூச்சருக்கு பேசுகிறோம், அதே சென்டென்ஸை நம்ம பாஸ்ட்டுக்கும் பேசுகிறோம். நம்ம பேசக்கூடிய டோனை பொறுத்து இருக்குங்க. நாளைக்கு ஊருக்கு வந்திருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சால் நான் வந்திருந்துப்பேன். ஸோ ரெண்டுமே ஒன்று மாதிரி தான் தெரியும், பட் நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. ஓகேங்களாங்க? ஓகேங்க, நான் உங்களுக்கு இதையுமே உங்களுக்கு தனியாக வீடியோ வேணால் கேளுங்க, நான் தனியாக பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன், ஃப்யூச்சரில் தான் நம்ம சொல்கிறோம். எழுதி இருப்பேன், ஊருக்கு வந்திருப்பேன், அவனை பார்த்துருப்பேன், விளையாடி இருப்பேன். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். I will have, subject will have auxiliary verb. Verb என்ன? எழுதி இருப்பேன். அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? written. I will have written a letter. புரிச்சா? முடிஞ்சு. இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னு புரிஞ்சிச்சா? எல்லா சப்ஜெக்ட்க்கும் will have தான் வரும். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேருந்து உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணணுங்க. இப்போ ஃபைனலாக ஃபியூச்சர் டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக இருக்கிற 4வது டென்ஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ் நம்ம நேரம் அப்படிங்கிற காலக்கோட்டில் எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை நம்ம கடந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சிருப்போம் அல்லது இப்போ செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அந்த செயல் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர், எதிர்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த செயல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை பற்றி பேசும்போது நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பேசணும். புரியுதாங்க? ஓகேங்க, இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், அதை தொடர்ந்து will have been auxiliary verb, அதுபோட வேர்போட ing. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதை தொடர்ந்து will have been தான் வரும். ஓகேங்களா? பேசலாமா? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். கடிதம் எழுதுகிற செயலை நான் செய்ய ஆரம்பிச்சிருப்பேன் அல்லது இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், பாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருப்பேன் அல்லது இப்போயே ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் அந்த செயல் பார்த்திங்கன்னா ஸ்டில் ஃப்யூச்சர்லேயுமே தொடர்ந்து கண்டினியூவாக நடந்து கொண்டே தான் இருக்கும். எழுதி கொண்டே தான் இருப்பேன். புரியுதா? பேசலாமா? I will have been writing a letter. I will have been writing a letter. நான் சொல்கிறேன், அடுத்த வருஷம் ஆச்சுன்னா நான் 5 வருஷமாக லெட்டர் எழுதி கொண்டே இருப்பேன். இது எப்படி பேசலாம்? By next year, I will have been writing a letter for 5 years. ஏன் ஃபார் யூஸ் பண்ணுறோம்? 5 வருடம் அப்படின்ட்டு. அடுத்த வருஷம் ஆனால் எப்படி பேசுகிறோம்? பை நெக்ஸ்ட் இயர். புரிஞ்சா? நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்ஸை நான் சொல்லிக் கொடுக்கும்போது பெரிய பெரிய சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 12 டென்சஸும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸில் உங்களுக்கான டெஸ்ட் வரப்போது.
ஸோ மறக்காமல் எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ன வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 3 ஃபைல் இருக்குங்க. ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமர் கான்செப்டாக இருக்கும். ரெண்டாவது ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி யூஸ் சென்டென்ஸாக இருக்கும். தேர்ட் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ஸாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வாங்கி அதை படிச்சுக்கலாங்க. ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு வேர்ப் வச்சு மட்டும்தான் நான் ஒரு சென்ஸ் தான் எழுதியிருக்கேன். இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு நீங்கள் 12 டென்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸ்லாம் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.